ஜாரா கைரீனா விவகாரம் 5 இளம் பெண்கள் பகடிவதை குற்றத்தை மறுத்தனர். பன்றி இறைச்சி இல்லை, பன்றி கொழுப்பு இல்லை என்பதன் அர்த்தம் பயனர்களுக்கு நன்றாகவே புரியும் என்கிறார் டொமினிக் லாவ். ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் இழுவை லாரிக்கு தீ வைத்த ஆடவனுக்கு 5 ஆண்டு சிறை, 6000 ரிங்கிட் அபராதம். மாமன்னரின் ஆணைக்கிணங்க ஆரம்ப பள்ளிகள் முதல் பகடிவதை எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்குகிறது கல்வி அமைச்சு. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய ஆணைக்கிணங்க கல்வி அமைச்சு அனைத்து கல்விக்கூடங்களிலும் பகடிவதை சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளது. அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் பகடிவதை சமூகம் மற்றும் தேசத்திற்கு நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் மன்னரின் ஆணை கல்வித்துறைக்கு ஒரு முக்கிய நினைவூட்டலாக அமைந்துள்ளது என்று கூறப்படுகின்றது. இதனை முன்னிட்டு தொடக்க பள்ளி முதல் அனைத்து கல்விக்கூடங்களிலும் விரிவான பகடிவதை எதிர்ப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட உள்ளது. மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் பரஸ்பர மரியாதையை வளர்ப்பதும் இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்பது அறியப்படுகின்றது. 2027ஆம் ஆண்டு கல்வி கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் பண்பு மற்றும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் குடிமை, நெறிமுறை மற்றும் நேர்மையுடன் கூடிய நபர்களை உருவாக்குவதும் அதன் நோக்கம் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மரணமடைந்த 13 வயது ஜாரா கைரீனா மஹாதீரை பகடிவதை செய்தது தொடர்பாக கொத்தகினபாலு ஸ்ரார் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து 13 வயது பெண்களும் குற்றச்சாட்டை மறுத்தனர். 2001ஆம் ஆண்டு குழந்தைகள் சட்டத்தின் கீழ் அடையாளங்களை வெளியிட முடியாத 18 வயதுக்குட்பட்ட அந்த அனைத்து பெண்களும் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி எல்சி பிரைமஸ் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின் அதனை மறுத்தனர். ஜூலை 15ஆம் தேதி பாப்பாரில் உள்ள ஒரு பள்ளியில் இரவு 10 மணி முதல் இரவு 11 மணி வரை ஜாரா கைரீனாவை பகடிவதை செய்ததாக அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் பிரிவு 507C உட்பிரிவு 1 கீழ் கொண்டு வரப்பட்டு அதே சட்டத்தின் பிரிவு 34உடன் சேர்த்து படிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உள்நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் உத்தரவாதத்தோடு 5000 ரிங்கிட் ஜாமீன் மற்றும் 1000 ரிங்கிட் வைப்புத் தொகை அனுமதிக்கப்பட்டதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நூர் அசீசா முகமது நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் 25ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 16ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். பன்றி இறைச்சி இல்லை, அதன் கொழுப்பு இல்லை என்ற அறிவிப்பு பலகைகளால் மட்டும் ஓர் உணவகம் ஹலால் சான்றிதழ் பெற்றதாக அர்த்தமில்லை என்பதை இன்றைய பயணிட்டாளர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் என கராக்கான் கட்சி தலைவர் டொமினிக் லாவ் கூறியுள்ளார். அந்த அறிவிப்புகள் குறிப்பாக முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் தவிர்க்க வேண்டியதை அறிவதற்கு உதவுகிறது. அதனால் கட்டுப்பாட்டை விட வெளிப்படைத்தன்மை மற்றும் விழிப்புணர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். எனவே பன்றி இறைச்சி அல்லது பன்றி கொழுப்புகளை பரிமாறாத உணவகங்கள் ஹலால் சான்றிதழ் பெற்றிருக்காவிட்டாலும் அவற்றின் முயற்சிக்காக பாராட்டப்பட வேண்டும் என்றார் அவர். ஹலால் சான்றிதழ் இல்லாத உணவகங்கள் பன்றி இறைச்சி இல்லை அல்லது முஸ்லிம் தோழமை உணவகங்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என ஸ்லாங்கூர் இஸ்லாமிய துறையான ஜாயிஸ் நினைவூட்டி இருப்பது குறித்து டொமினிக் அவ்வாறு கருத்துரைத்தார். 2011 வர்த்தக முத்திரை சட்டத்தின்படி பயணிட்டாளர்களை குழப்பும் வகையிலான எந்த ஒரு சொற்றொடரும் லேபிள்களும் தவறானவை என ஜாயிஸ் சுட்டிக்காட்டியது.
ஹலால் சான்றிதழ் வழங்கும் அதிகாரம் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிமினுடையதாகும். Helica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. மலேசியா மோட்டோ ஜிபி தொடர்ந்து நடத்துவதை உறுதி செய்வதே தற்போதைய முன்னுரிமை என்று செப்பாங் அனைத்துலக பந்தய தடமான SIC தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ கார் பந்தய போட்டி மீண்டும் செப்பாங்கில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளன. அண்மையில் மோட்டோ ஜிபி நிகழ்வின் போது SIC தலைமை நிர்வாக அதிகாரி ஆசான் ஷரீஃப்மான் அனீஃப் இதனை தெரிவித்தார். SIC-யும் பங்குதாரர்களும் ஃபார்முலா 1 மீண்டும் செப்பாங்கிற்கு வர வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளனர். ஆனால் ஃபார்முலா 1 கேலண்டரில் இடம்பெற அதிக ஏற்பாடு செலவுகள் மற்றும் நீண்ட காத்திருப்பு பட்டியலை அவர் சுட்டிக்காட்டினார். இது பொதுமக்களின் உற்சாகத்தையும் ஃபார்முலா 1 போட்டியை மலேசியா மீண்டும் நடத்த வேண்டுமா என்ற விவாதத்தையும் தூண்டியதாக அவர் விளக்கப்படுத்தினார். ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் இழுவை லாரிக்கு தீ வைத்த துரோகச் செயலை ஒப்புக்கொண்ட ஆடவன் ஒருவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை மற்றும் 6000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜோஹர் பாரு வாட்டர்ஃப்ரான் என்னுமிடத்தில் வாகனங்களை வைக்கும் மாநகர் மன்றத்தின் கிடங்கில் லாரிக்கு தீ வைத்ததால் 24000 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டை முகமது நஸ்ருல் என்ற அந்த நபர் ஒப்புக்கொண்டார். பணம் இல்லை என்பதால் கோபமடைந்து அந்த செயலை செய்ததாக 31 வயதுடைய அந்த ஆடவன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தனது கார் இழுத்துச் செல்லப்பட்டதால் அதற்காக விதிக்கப்பட்ட 500 ரிங்கிட் அபராத தொகையை 250 ரிங்கிட்டாக குறைக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அதிகாரிகள் அதனை மறுத்ததால் அந்த நேரத்தில் தம்மிடம் 200 ரிங்கிட் கூட இல்லாததால் ஆத்திரமடைந்து அந்த லாரிக்கு தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியிடம் தெரிவித்தார். அந்த ஆடவருக்கு பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பொது இடத்தில் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமான இழுவை லாரிக்கு தீ வைப்பதை ஏற்க முடியாது என்பதால் சிறை மற்றும் அபராதத்தை விதிப்பதாகவும் 6000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டார்.